வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை சோதனை ஏன். ஆண்டவன் அடிக்கடி என்னையே சோதிச்சுக்கிட்டு இருக்கான் சார். இது பல பேருடைய கவலை. இப்படி கவலைப்படுறவங்களுக்கு ஆறுதலா ஒரு கதை கிடைச்சது. அத உங்க காதுலயும் போட்டு வைக்கலாம்னு ஒரு ஆசை. ஒரு காலத்துல ஒரு பெரியவர் இருந்தாராம். ஆண்டவன் அவருக்கு அடிக்கடி தரிசனம் கொடுக்கறது வழக்கமா. சும்மா வந்து தரிசனம் கொடுக்கறது மட்டும் இல்ல, கொஞ்ச நேரம் உட்காந்து அவர் கூட பேசிக்கிட்டு இருந்துட்டு போறதும் வழக்கமா. ஒரு நாள் இவரை தேடிக்கிட்டு ஒரு ஏழை பக்தர் வந்து சேர்ந்தாராம். வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவர். இவர் வந்து அந்த பெரியவரை பார்த்தார். ஏங்க, நீங்க தான் அடிக்கடி ஆண்டவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களே, எனக்காக ஒரு விஷயம் அவர்கிட்ட கேட்டு சொல்லப்படாதா? என்ன கேட்கணும் சொல்லுங்க, கேட்டு சொல்றேன்னார். அவரு ஏன் எனக்குன்னு பார்த்து கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு கேட்டு சொல்லுங்க. இவ்வளவுக்கும் நான் தினமும் அவரைத்தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருக்கிற கஷ்டம் போதாதுன்னு நேத்திக்கு என்னோட சின்ன குடிசையும் இடிஞ்சு விழுந்துட்டுது. இப்ப தங்கறதுக்கு கூட இடமில்ல, தவிக்கிறேன். நான் என்ன தப்பு பண்ணினேன்னு ஆண்டவன் கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன்னார். சரி, கடவுள் வரட்டும், கேட்டு சொல்றேன்னார் அந்த பெரியவர். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் பகவான் வந்தார் அந்த பெரியவரை பார்க்க. உடனே இவரு அந்த ஏழை பக்தர் சொன்ன விஷயத்த பத்தி ஆண்டவன் கிட்ட கேட்டார். இதுக்கு நான் பதில் சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும்னார் கடவுள். என்ன செய்யணும்னார் இவர். ஒரு செங்கல் வேணும்னார். உடனே அந்த பெரியவர் புறப்பட்டு பக்கத்து டவுனுக்கு போனார். அங்க பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய கட்டடமா இருக்கு. அதுல இருந்து செங்கலை எடுக்க இவருக்கு மனசு வரல. இவர் இப்படி பார்த்துக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கார். அங்க பாதி இடிஞ்சு போன ஒரு வீடு, மீதியும் எப்ப இடிஞ்சு விழலாம்னு பார்த்துக்கிட்டு இருந்தது. இவரு போய் அதுல இருந்து ஒரு செங்கலை பிடிச்சு இழுத்தார். இவரு இழுத்த வேகத்துல மீதி கட்டடமும் பொல பொலன்னு கொட்டி போச்சு. இவர் அதை பத்தி கவலைப்படல. அந்த ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டு வந்து கடவுள் கிட்ட கொடுத்தார். இந்த கல்லை எங்க இருந்து எடுத்துக்கிட்டு வந்தேனார். இவரு விவரம் சொன்னார். ஒரு பழைய வீட்டுல இருந்து எடுத்துக்கிட்டு வந்தேன்னு. ஏன் அங்க இருந்த பெரிய கட்டடங்கள்ல இருந்து எடுக்கலன்னு கேட்டார். அதெல்லாம் நல்ல கட்டடமா இருந்தது, அதுல எடுத்தா அதோட அழகு கெட்டுடும். பழைய வீட்டுல இருந்து எடுத்தது நல்லதா போச்சு, இப்ப அங்க ஒரு புது வீடு கட்டிப்பிடுவாங்களே அப்படின்னார். இதுக்கப்புறம் ஆண்டவன் விளக்கம் கொடுத்தார். நான் அந்த பக்தனுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இதே காரணத்துக்காகத்தான். அவனுக்கு வைராக்கியம் அதிகரிக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்படி செய்யறேன். கஷ்டங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அவன் புது மனுஷனா ஆயிடுவான் அப்படின்னார். இதுதான் அந்த கதை. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, துன்பத்தை கண்டு துவண்டு போயிடக்கூடாது. துன்பம் வரும்போது நமக்கு மன உறுதி வரணும். அந்த மன உறுதியை துணையா வச்சுக்கிட்டு நாம புது மனுஷனா மாறணும். ஐயோ கஷ்டம் வந்துட்டதேன்னு நாம தலையில கைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டா அப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். நம்ம ஆள் ஒருத்தர் இருக்கார், ஆண்டவனுக்கு ரொம்ப நெருக்கம்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். அவர்கிட்டயும் ஒரு ஆள் வந்து ஆண்டவன் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறார்னு கவலையோட கேட்டிருக்கார். உடனே இவரு தன்னையே ஆண்டவனா நினைச்சுக்கிட்டு ஒரு செங்கல் எடுத்துட்டு வா சொல்றேன்னார். இவரு போனார். ஒரு வண்டி செங்கல் கொண்டாந்து இவர் முன்னாடி கொட்டினார். உடனே அவரும் ஆண்டவன் மாதிரியே அதுக்கு விளக்கம் கொடுத்தார். கஷ்டம் வர்றப்ப மனசுல ஒரு வைராக்கியம் வரணும்னார். எனக்கு அந்த வைராக்கியம் இப்ப வந்துட்டதுங்க, உங்களுக்கு வந்துட்டதானார். என்னது, என்னையே பார்த்து அப்படி கேட்கிறன்னார் அந்த பெரியவர். இடிஞ்சு போன வீட்டை திருப்பி கட்ட வேண்டியது நீங்க தான். ஏன்னா இவ்வளவு செங்கல்லும் உங்க வீட்டுல இருந்து தான் பேத்து எடுத்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.